அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று சிற்றறிவாளரே ஆரவாரம் செய்வார்கள். இந்த தலைப்பிலே ஔவை ஒரு அழகான பாடலை சொல்லியிருக்கிறாள். என்ன அந்த பாடல் அப்படின்னா, சிற்றுணர்வோர் என்றும் சிலுசிலுப்பர், ஆன்றமைந்த முற்றுணர்வோர் ஒன்றும் மொழியாரே வெற்றி பெறும். வெண்கலத்தின் ஓசை மிகுமே விரி பசும்பொன் ஒண்கலத்தின் உண்டோ ஒளி என்று அவை சொல்லுகிறாள். அதாவது என்னன்னா, அறகுறையாக படித்துவிட்டு அறகுறையாக விஷயங்களை தெரிந்து கொண்டு விட்டு அதை எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பிலே அதை பற்றி வெகுவாக பேசக்கூடியவர்கள், அவங்களுடைய சத்தம் மிக பெரிதாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களையும் தெளிவாக கற்று உணர்ந்தவர்கள், முற்றும் உணர்ந்தவர்கள், ஒரு சொல் சொன்னாலும் அந்த சொல் வேதமாக மாறும். அது அனைவருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். அது விலை மதிப்பற்றதாக இருக்கும் என்று அவை சொல்லுகிறாள். இதற்கு அழகான ஒரு உவமையை சொல்லுகிறாள். வெண்கலத்தின் ஓசையானது மிக அதிகமாக இருக்கும். வெண்கலம்ங்கிறது ஒரு உலோகம். இந்த கோவில் மணி இந்த இதெல்லாம் அதில் தான் செய்வாங்க. அல்லது பாத்திரங்கள் கூட அந்த காலத்தில் வெண்கல பாத்திரத்தை செய்வாங்க. அதை நீங்கள் அடிச்சிங்கனாலோ இது பண்ணிங்கனாலோ ஓசை மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதனுடைய மதிப்பு குறைவானது. உதாரணம், வெண்கல கடையில் புகுந்த யானை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஒரு பொன், தங்கம், இது ஓசை வராது. இந்த பொண்ணுக்கு ஓசை வராது, ஆனால் இதனுடைய மதிப்பு அதிகமானதாக இருக்கும் என்று அவை உவமையாக சொல்லுகிறாள். நண்பர்களே, இன்றைக்கு சமூகத்திலே சிலர் தாங்கள் அறியாத, தெரிந்து கொள்ளாத பல்வேறு விஷயங்களை, தாங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டது, பொறுப்பு கிடைத்து விட்டது, அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு என்ன சொன்னாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ற அளவிலே பல விஷயங்களை பேசுகிறார்கள். சனாதன தர்மம் என்னவென்று தெரியாதவர்கள், புரியாதவர்கள், அதை வாழாதவர்கள், வாழ தெரியாதவர்கள் அதை பற்றியெல்லாம் கருத்துக்களை கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் அதனையே வைத்து வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய நிலையிலே சில அதையெல்லாம் கற்று உணர்ந்த சான்றோர்கள், பெரிய மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது இன்றைக்கு நாம் கண்கூடாக நடைமுறையிலே கண்ட ஒரு விஷயம். அதனாலே அவையின் காலத்திலேயும் இப்படி இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திலேயும் இப்படி இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை இவர்கள் சரியாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் ஒவ்வொருவரும் தான் கற்றதை முழுமையாக கற்று, வள்ளுவன் அழகாக சொல்லுவான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று அழகாக கற்க வேண்டிய முறையினையும் கற்று தெளிய வேண்டிய வழியினையும் கற்று தெளிந்த பிறகு அதை வாழ வேண்டிய நிலையினையும் வள்ளுவன் சொல்லுவது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய
மக்கள் அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.